அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் +2 பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ல டாபிக் 1.3.1 மின்புலத்தின் முக்கிய பண்புகள். மின்புலத்தின் முக்கிய பண்புகள். Important aspects of electric field. பெரும்பாலான மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக என்னோட போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரீச் ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1, சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா இந்த மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளிநோக்கிய திசையில் இருக்கும். அதாவது எடுத்திருக்க சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சார்ஜோட மையத்திலிருந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இந்த P அப்படின்ற பாயிண்ட்ல நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தை கணக்கிட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து மின்னூட்டத்தை பொறுத்து பார்க்கும்பொழுது Pன்ற புள்ளியில மின்னோட்டத்திலிருந்து வெளிநோக்கிய திசையில் இருக்கும். இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் தி சோர்ஸ். நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் P அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலத்தை கணக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியிலிருந்து மின்னூட்டத்தை நோக்கி, அதாவது அந்த சார்ஜை நோக்கி இது டிராவல் பண்ணும். ஸோ இது P எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் E வெக்டார். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் சார்ஜ், டுவர்ட்ஸ் இது வெளிநோக்கி, சார்ஜிலிருந்து வெளிநோக்கி செயல்படும். இது சார்ஜை நோக்கி உள்நோக்கிய திசையில் செயல்படும் இந்த மின்புலம். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு டெஸ்ட் சார்ஜ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்திருக்க அந்த மின்னூட்டத்துக்கு பக்கத்துல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சோம் அப்படின்னா அந்த சார்ஜ் அதாவது Q0 அப்படின்னு சொல்லுவோம், சோதனை மின்துகள். அதன் மீது Q0 மீது ஒரு விசை உணரப்படும். இந்த விசையை கூலும் விசை, அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் நம்ம அந்த கருத்தியல் அப்படின்னு சொல்லுவோம். மின்புலம் அப்படின்ற கருத்து உருவாவதற்கு காரணமா இருந்தது. டெஸ்ட் சார்ஜ் Q0 ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும், ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விசையை F is equal to Q0 E வெக்டார். இது வெக்டார், இதுவும் வெக்டார் டைரக்ஷன். சப்போஸ் நம்ம எடுத்திருக்க சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் P அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம ஒரு Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கோம்.
Q0 அப்படின்ற ஒரு சின்ன டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கோம். இந்த சார்ஜ்ல இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். P அப்படின்ற பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு F வெக்டார் is equal to Q0 E வெக்டார். இது அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், வெளிநோக்கி திசையில் இருக்கும். இதுவே மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இதை நாம உள்நோக்கிய திசையில், அதாவது நெகட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கக்கூடிய திசையில விசை உருவாகும். இதை எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ F is equal to, that is vector equal to Q0 E vector. Third point, மின்புலம் Q ஐ சார்ந்தது. Electric field depends on charge Q. அதாவது இந்த ஃபீல்டு வந்து டெஸ்ட் சார்ஜ் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ electric field E vector is equal to 1 by 4 pi epsilon naught r square, Q divided by r square r cap. ஸோ இந்த ஃபீல்டு வந்து Q0 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கே இல்லை. அதனால நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த மின்புலம் வந்து Q0 சார்ந்தது அல்ல. Q0 சார்ந்தது அல்ல. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ். இண்டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் Q மட்டும்தான் சார்ந்திருக்கு. ஃபோர்த் பாயிண்ட், இங்க இருக்கக்கூடிய அந்த வெக்டர் ஒவ்வொன்றும் இண்டிபெண்டா இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். ஒவ்வொரு அந்த வெக்டரும் தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஒரு அளவு இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இந்த சார்ஜுக்கு பக்கத்துல நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய வெக்டரோட எண் மதிப்பு அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை பொறுத்து வெக்டரோட மதிப்பு அதிகமா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். ஸோ இதுல 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த சார்ஜ்ல, பிளஸ் Q மைனஸ் Q அப்படின்ற சார்ஜ்ல. ஸோ இது பிளஸ் Q சார்ஜ், இங்க வந்து மைனஸ் Q சார்ஜ் எடுத்திருக்கோம். இது Q, இங்கேயும் Q. ஸோ இப்போ 3 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து P அப்படின்னும், செகண்ட் பாயிண்ட் வந்து Q அப்படின்னும், தேர்ட் பாயிண்ட் வந்து R அப்படின்னு எடுத்திருக்கோம். R. ஸோ இதுல P அப்படின்றதுல வெக்டர் வந்து அதிகமா இருக்கும், E வெக்டர் மின்புலம் வந்து அதிகமா இருக்கும். Qல வந்து கம்மியா இருக்கும், Rல வந்து கம்மியா இருக்கும் Pயை பொறுத்து. ஸோ இது டாட் டாட் டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னா டாட் டாட் பண்ணி அதே மாதிரி Qக்கும் மைனஸ் Qக்கும் PQ அப்படி R அப்படின்ற 3 பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன். ஸோ மறுபடியும் மைனஸ் Q, இந்த பாயிண்ட் வந்து P, இது Q R.
P and Q. இது inward direction, இது inward direction vector, inward direction. ஸோ இதுல Pன்றது வந்து magnitude of vector வந்து அதிகமாகவும் QR வந்து கம்மியா இருக்கும். ஸோ இப்போ P vector, that is point Pல electric field வந்து அதிகமா இருக்கும். P is greater than R and Q, or QR போட்டுக்கலாம். So Q, R, because பக்கத்துல இருக்கு, அதனால வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டெஸ்ட் சார்ஜ், நெக்ஸ்ட் ஒன், இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து பக்கத்துல வைக்கும் பொழுது இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த Q அப்படின்ற அந்த மின்புலத்தை வந்து பாதிக்காத மாதிரி இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டெஸ்ட் சார்ஜில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா, சப்போஸ் அந்த வைக்கக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வந்து அந்த எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு காரணமா, மின்புலத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டத்தை வந்து நகர்த்தாத மாதிரி இருக்கணும், அந்த மின்புலத்தை பாதிக்காத மாதிரி இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம் இந்த 5th பாயிண்ட்ல. ஸோ அதனால அந்த சார்ஜ் வந்து ரொம்ப சின்னதா எடுத்திருப்போம். இதுதான் 5th பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். நாட் மாடிஃபை, நாட் மாடிஃபை பிராக்கெட்ல வந்து பாதிக்காதவாறு, மின்புலத்தை பாதிக்காதவாறு 6th பாயிண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் அண்ட் ஃபைனைட் சைஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த சார்ஜ் வந்து தனியா இருந்தது அப்படின்னா, ஒரு சின்ன சார்ஜா இருந்தது, ஒரு சிங்கிள் சார்ஜா இருந்தது அப்படின்னா நம்மளால எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுவே அதாவது வரம்பிற்குட்பட்ட மின்னூட்டம் அல்லது வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மின்துகள் பரவல், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மின்துகள் தொடர், இதுக்கெல்லாம் வந்து தொகையிடல் முறையில் இந்த மின்புலத்தை வந்து கணக்கிட முடியும். ஸோ அப்ப இந்த மாதிரி சார்ஜ் நிறைய இருக்கு, அதுவும் தொடர்ச்சியா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்த முடியாது. ஒரே ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ்ல இருந்து ரொம்ப தூரத்துல மின்னூட்டம் இருக்கு, ரொம்ப தூரத்துல வந்து நம்மளுடைய டெஸ்ட் சார்ஜ் வச்சு நம்ம வந்து கணக்கிட்டோம் அப்படின்னா அந்த வைக்கக்கூடிய அந்த சார்ஜை வந்து ஒரு சிறிய புள்ளி மாதிரி வச்சு நம்ம வந்து கணக்கிடுறோம். ஸோ இதுக்கு தான் நம்ம ஈர்ப்பு புலத்தை கணக்கிடும் பொழுது, புவியின் ஈர்ப்பு புலத்தை கணக்கிடும் பொழுது, சூரியன் மற்றும் புவியின் ஈர்ப்பு புலத்தை கணக்கிடும் பொழுது நம்ம வந்து ஒரு புள்ளி ஈர்ப்பு மையமா வச்சு கணக்கிடுவோம். அதுதான் இங்க முக்கியமா வச்சு பேசுறோம். ஸோ நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது வரம்பிற்குட்பட்ட மின்னூட்டம், உட்பட்ட தொடர் பரவல், இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொகையிடல் முறையில் கணக்கிடுறோம். இதை வந்து இங்கிலீஷ்ல எழுதும்போது
ஃபைனைட் சைஸ், அதாவது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூவஸ் அண்ட் ஃபைனைட். இது வந்து தொடர், இது வந்து கண்டினியூவஸ். கண்டினியூவஸ், இது வந்து ஃபைனைட். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அப்படின்ற மெத்தட் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். செவன்த் பாயிண்ட், சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 இருக்கு. ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா மின்புலம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து 2ஆ கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், இன்னொன்று வந்து நான் யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லும் போது வந்து சீரான மற்றும் மாறாத, எல்லா புள்ளியிலும் ஒரே மாதிரி மின்புலம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா சீரற்ற மின்புலம் இருக்கும். இந்த சீரான மின்புலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னூட்டத்தோட மதிப்பு, எண் மதிப்பு மற்றும் வெக்டர் மதிப்பு மாறாமல் ஒரே மாதிரியா இருக்கும். அதனாலதான் அதை வந்து சீரான மின்புலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண் மதிப்பு வெக்டர் மதிப்பு ஒரே அளவாக இருக்கும் எல்லா புள்ளியிலுமே. இங்க சொல்லும் போது எண் மதிப்பு வெக்டர் ஒவ்வொரு புள்ளியிலும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து ஒரே அளவாக இருக்காது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப சீரற்ற மின்புலம் ஒரு புள்ளியில பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சார்ஜ் சுற்றி யூனிஃபார்மா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த சார்ஜில் இப்போ நம்ம இந்த இடத்த வந்து Q அப்படின்ற ஒரு மின்னூட்டம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல அதனுடைய மின்புல மதிப்பு அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம அந்த பாயிண்ட்ல பார்த்தோம், PQRன்ற பாயிண்ட்ல. இங்கே மின்புலம் அதிகமாக இருக்கும். தூரம் போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்புல மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மின்புல மதிப்பு வந்து அதனுடைய வெக்டர் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அருகில் வந்து அதிகமாகவும் தூரம் போக குறைவாகவும் இருக்கும். இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். தூரம் அதிகரிக்க அதனுடைய எண் மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தூரம் அதிகரிச்சதுன்னா மின்புலத்தின் எண் மதிப்பு குறையும். புரியல அப்படின்னா மாணவர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. டவுட் அப்படின்னா நான் வந்து கிளியர் பண்ணி திரும்ப உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல போடுறேன். நன்றி.